மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆப் வந்து லவ் மெஷர் பண்ண முடியும். Never measure love because it's literally a feeling, emotion. கம்பேட்டபிலிட்டினா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பொறுத்து வந்து டெஃபினட்டா மெஷர் பண்ண முடியும். வந்து கம்பேட்டபிலிட்டி இல்ல, லவ் இருக்கு, கேன் ஐ கோ ஃபார்வர்ட்னு கேட்டா எஸ் யூ கேன் கோ ஃபார்வர்ட். பட் தி ப்ராப்ளம் இஸ் தட் Instagram is destroying relationship மாதிரி ஒரு வீடியோ சொல்லிருந்தாங்க. It's not an imaginary thing. I'm seeing it in my sessions. டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பையன் கிட்ட போய் நீ இப்படி இருக்கிறது தான் கரெக்ட்னு காமிக்கிறது, ஒரு பொண்ணு கிட்ட நீ இப்படி இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இதான சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடியுமே நடந்துட்டு தான் இருக்கு. மார்னிங் இந்த டைம்ல இதை பண்ணணும், ஈவினிங் வந்து உங்க பார்ட்னர் இதெல்லாம் பண்ண மாதிரி அதை டெவலப் பண்ணி ஒரு ஆப்பா கொண்டு வரதா இருக்கட்டும். இப்படிதான் போனா நம்ம பார்ட்னர் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை வருமா? ஆக்சுவலி இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு, இன்னும் ஃபேமஸ் ஆகல, அவ்வளவுதான். அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிறது ஒரு சாட் ஜிபிடியோ ஒரு ஏஐ கிட்டயோ வந்து ஷேர் பண்றது இட்ஸ் இன் ஹெல்தி வே. இட் இஸ் ஹெல்தி ஃபார் தெம். ஒரு ஹியூமன் கிட்ட சொல்றதோட இவங்க கிட்ட சொல்றது பெட்டர்னு ஃபீல் பண்ணலாம். இஃப் யூ ஹேட் அ பர்சன் இட் வில் இன்க்ரீஸ் தட் ஹேட். இஃப் யூ லவ் அ பர்சன் இட் வில் இன்க்ரீஸ் த லவ். ஸோ இட் ஜஸ்ட் இன்டென்சிஃபைஸ். இட் வில் நாட் கால் யூ அவுட். ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிர். இன்னைக்கு நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ஐஷா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ரீசெண்டாக எல்ஏகேன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதில் என்னன்னா ஒரு ஆப் வந்து லவ் மெஷர் பண்ண முடியுமான்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் நினைக்கிறீங்க அது பாசிபிளா? ஹியூமன்ஸ் நம்ம ஒரு எமோஷனாக நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னாலஜி வந்து ஒரு இதுதான் லவ்னு வந்து மெஷர் பண்ண முடியுமா? அது பாசிபிள் இருக்கா? ஆக்சுவலாக அந்த மூவிலே பார்த்தீங்கன்னா அது மெஷர் பண்ணுறது வந்து லவ்வை கிடையாது, கம்பேட்டபிலிட்டியை. அப்படி தான் எஸ்ஜே சூர்யாவே பேர் வைக்கிறதா இருந்தார். பட் அந்த ரோபோ தான் வந்து குழப்பி விட்டுருச்சு. பிகாஸ் கம்பேட்டபிலிட்டினா ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பொருத்தம், அதை வந்து டெஃபினட்டாக மெஷர் பண்ண முடியும். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்கள் ஃபேமிலி, உங்கள் வேல்யூஸ், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட இருந்து. பொருத்தம்னு என்னன்னா, இப்போ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப்பில் ரொம்ப மாறி தியாகம் பண்ணிலாம் வாழற மாதிரி இருக்காது, ஈஸியாக இருக்கும். இதே கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா, இப்போ அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவங்க வந்து ஆர்கானிக் வேர்ல்டில் இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த ஃபோனு அவளோட இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்தால் தான் ஷீ கேன் அடாப்ட் வித் ஹிம், ரைட்? ஸோ சம்படி ஹேஸ் டு சேஞ்ச். அதனால தான் அந்த கம்பேட்டபிலிட்டி வந்து லோ ஸ்கோராக காட்டுச்சு. Because it knows that the app knows that this guy's way of living and her way of living is very different. Okay. But love என்றது is an emotion. It cannot be measured at all. இது இப்பன்னு கிடையாது. I don't know. அன்னியன் படத்துல கூட ஞாபகம் இருக்கா? ஒரு இது மாதிரி இருக்கும், கையில வச்சு அப்படியே ஏறும். அது எல்லாமே வந்து gimmicks தான். You can never measure love because it's literally a feeling, emotion. Okay. அவ்வளவுதான். But compatibility 100% measure பண்ண முடியும். If there is an app that measures compatibility, it's 100% doable. Compatibility score வந்து அதை வச்சு நம்ம இப்படி தான் வாழ போறோம், இது ரொம்ப முக்கியமாக இருக்குமா இந்த ஸ்கோர் தான், இதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும், ஃபேக்டர்ஸ் பண்ணுறோம்ல. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர்லாம் இருக்குது. அதை வச்சு அது தீர்மானிக்கிறது நடைமுறையில் சாத்தியமாக இருக்குமா? இந்த மாதிரி வரலாமா ஃபியூச்சரில்? கண்டிப்பாக வரலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி இருக்குது. இன்ஃபேக்ட் நானே வந்து செஷன் எடுக்கும்போது கப்புள் செஷன் வந்தாங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஐ செக் இஸ் தேர் கம்பேட்டபிலிட்டி. பட் நாட் த்ரூ அன் ஆப் ஆர் சம்திங். நாங்கள் சில கேள்விகள் கேட்டு சில டெஸ்ட் பண்ணி we will find out whether they are compatible with each other or not. கல்யாணத்துக்கு அப்புறம்ன்ற போது கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. வேர் வி டூ கவுன்சிலிங் பிஃபோர் த மேரேஜ், வி டூ டேக் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். ஸோ இட் இஸ் 100% டூவபிள். இஃப் யூர் ஆஸ்கிங் கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டாக முடியும். அது இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அது இல்லாததுனால நிறைய பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லை, லவ் இருக்குது, கேன் ஐ கோ ஃபார்வர்ட்னு கேட்டால் எஸ் யூ கேன் கோ ஃபார்வர்ட். பட் த ப்ராப்ளம் இஸ் தட் there will be a lot of differences. யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கும், நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு ஓகே, அது தெரிஞ்சு நீங்கள் இறங்குறீங்க, நான் உனக்காக தான் இவ்வளோ பண்ணேன்னு சொல்லி காட்டாமல் உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும்னா எனக்கு ஓகே. லைக் இருகப்பற்ற படத்துலையும் கூட ஒரு சீன் இருக்கும், சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் வந்து ஆப் டெவலப்பர்ஸாக இருப்பாங்க. மார்னிங் இந்த டைமில் இதை பண்ணணும், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி இது பண்ணணும், ஈவினிங் வந்து உங்கள் பார்ட்னருக்கு இதெல்லாம் பண்ணணும் மாதிரி அதை டெவலப் பண்ணி ஒரு ஆப்பாக கொண்டு வரதா இருக்கட்டும். இதுவுமே ஃபியூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இப்படி தான் போனால் நம்ம பார்ட்னர் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை வருமா ஒரு பார்ட்னர் கிட்ட, ரெண்டு பேர்கிட்டயுமே? ஆக்சுவலி இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஃபேமஸ் ஆகல, அவ்வளோதான். வாட் எவர் தே செட்ல நம்ம வந்து இவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும் உங்கள் பார்ட்னர் கூட, இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. பிகாஸ் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து சம்டைம்ஸ் அந்த இன்ட்ராக்ஷன்ஸை நம்ம பிளான் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஸ் லைக் திஸ். லைக் நம்ம ஈச் அதர்ஸ் லாக் ஸ்க்ரீன் மேலே எழுதலாம். அண்ட் தென் இட் வில் like you can number of times நம்ம love you ன்னு சொல்லணும்னு நினைக்கும் போது you can just tap the screen, அவங்களுக்கு love you போகிற மாதிரி. and you have to plan something together. ஈவன் இதை பற்றிலாம் நீங்கள் பேசுங்கன்றதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் வரும். so there are apps that actually facilitate relationships
இட்ஸ் நாட் அ இமேஜினரி திங் எனிமோர், இட்ஸ் ஆக்சுவலி இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, இன் இயர் ரிலேஷன்ஷிப் இதர் பார்ட்னர் 2 பேர் இருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் 2 பேருக்கும் வருது, அவங்க பர்சனல் டேட்டா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கிறது ஒரு சாட் ஜிபி கிட்டேயோ ஒரு ஏஐ கிட்டேயோ வந்து ஷேர் பண்ணுறது இட்ஸ் இன் ஹெல்த்தி வே? நாட் ரியலி. வை? பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் ஹெல்தி ஃபார் தெம். எப்படின்னா, இப்போ எனக்கு யார்கிட்டயாவது சொல்லணும்னு தோணுது, நான் இன்னொரு தேர்ட் பர்சன் கிட்ட சொல்லாமல் நான் சாட் ஜிபிடி கிட்ட சொல்கிறேன்றதோ இல்லை எனி ஏஐ ஆப் கிட்ட சொல்கிறது ஃபீல்ஸ் சேஃபர் ஃபார் மீ ஆஸ் அ பர்சன். தோ இந்த ப்ரைவசி பிரீச்லாம் நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் விட்டுருங்க. ஆஸ் அ பர்சன் ஐ ஃபீல் லைக் ஓகே, ஒரு ஹியூமன் கிட்ட சொல்கிறதோட இவங்க கிட்ட சொல்கிறது பெட்டர்னு ஃபீல் பண்ணலாம். பட் ஏன் அன்ஹெல்தினா, இந்த ஏஐ வந்து எப்போவுமே உங்களை வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் தான் கரெக்டு, அவங்க தப்பு, அவங்க உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகுதுன்னா அதை இன்னும் இன்டென்ஸ் ஆக்கி விட்டுரும். இஃப் யூ ஹேட் அ பர்சன் இட் வில் இன்க்ரீஸ் தட் ஹேட். இஃப் யூ லவ் அ பர்சன் இட் வில் இன்க்ரீஸ் த லவ். ஸோ இட் ஜஸ்ட் இன்டென்சிஃபைஸ். இட் நாட் கால் யூ அவுட். இப்போ நீங்கள் தெரபிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா நீ தப்பு பண்ண, நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஏஐ வந்து யூஸ்வலாக அதை சொல்லாது இல்லையா? யூ கேன் code it in a way that it can, but ஆனால் வந்து it will not be the same as a somebody who analyzes your micro expressions and everything. ஏன்னா என்னோட அடுத்த கொஸ்டினே இது கண்டினியூட்டி தான். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன், எனக்கு அது வந்து ஃபேட்டான்னு தெரியல, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்குன்னு ரொம்ப வச்சுருந்தேன். இன்ஸ்டாகிராம் இஸ் டெஸ்ட்ராயிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் பார்ட்னருக்கும் சண்டை வருது, மென்னுக்கு வந்து நீ வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீ ஒரு ஆல்ஃபா மேல், நீ சிக்மா மேல், நீ இப்படி தான் இருக்கணும் மாதிரியும், ஒரு ஃபீமேல் கிட்ட வந்து நீ வந்து ஃபெமினிசம், அவங்களுக்கு எப்படி மதிக்க தெரில, உனக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அவங்களோட அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. இதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்குமா? இந்த டெக்னாலஜி வந்து ப்ளே பண்ணுது இல்லையா, இது 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? 100% வாய்ப்பு இருக்குது. இதுவுமே அகேன் இஸ் நாட் அன் இமேஜினரி திங். ஐம் சீயிங் இட் இன் மை செஷன்ஸ். பிகாஸ் நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் வந்து ரீல்ஸ் அனுப்புகிறாங்க. ஓகேவா, அது மீம்ஸ் அனுப்புறது, ரீல்ஸ் அனுப்புறதுலாம் கிளைண்ட்ஸ் வில் ஆக்சுவலி டூ. ஏன்னா வந்து நாட் அவுட் சைட் ஆஃப் செஷன் வில் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி திங், பட் டியூரிங் செஷன் ஐஷா நான் அவங்ககிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன், திஸ் இஸ் ஹவ் ஐ எம் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு தே ஷேர் தேர் மீம்ஸ். ஸோ இது வந்து நான் 2 ஜெண்டர்லேருந்தும் பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பையன் கிட்ட போய் நீ இப்படி இருக்கிறது தான் கரெக்டுன்னு காமிக்கிறது, ஒரு பொண்ணுக்கிட்ட நீ இப்படி இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு, இதான சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடியுமே நடந்துட்டு தான் இருக்குது. த்ரூ சினிமா அண்ட் சீரியல்ஸ். சினிமா பார்த்தீங்கன்னா மென் தான் சூப்பர் சுப்பீரியர், அவங்க தான் மெயின் கேரக்டர், நீங்களாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ன்ற மாதிரி. யூ வில் நாட் ஈவன் see women in many cinema posters because it's around a man. அது சுற்றி தான் இருக்கும் கதையே. ஆனால் நீங்கள் இதே சீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களால் பையனை பார்க்கவே முடியாது. மெயின் ரோல் வந்து ஃபீமேல் தான். போஸ்டரில் கூட பசங்க இருக்க மாட்டாங்க. அப்படியே பசங்க இருந்தாலும் அவங்க வந்து தே வில் நாட் பிளே அ பிக் ரோல். ஸோ அப்போ வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் வந்து நீங்கள் தான் கிரேட்டு அப்படின்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. வெளியில் போய் மூவி பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் தான் காமிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ புஷ் புல் மெக்கானிசம் all the time. I think this is why I have to tell there's not a lot of good examples for gender equality. நம்ம வந்து ஃபெமினிசம்னு பேசும்போது இட் இஸ் ஈக்குவாலிட்டி தான், அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆனால் என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு இட்ஸ் அ மேன்ஸ் வேர்ல்டுன்னு சொன்னால் இட்ஸ் அ உமன்ஸ் வேர்ல்டுன்ற மாதிரியான மூவிஸோ இல்லை சீரீஸோ வருது. இல்லைனா அந்த கீ அண்ட் கா மூவிஸ் மாதிரி யூ கேன் ஸ்வாப் யுவர் ரோல்ஸ், ஜெண்டர் ரோல்ஸ் மாறுற மாதிரி காமிக்கிறாங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு சூரரை போற்று தவிர்த்து there's not a lot of movies that show how equality will look like in a relationship. Okay. So whenever we say equality, people think that they're going to swap roles. நம்மள வீட்டில் சமைக்க சொல்ல போகிறா, நம்மள வீட்டில் எல்லாமே பண்ண சொல்ல போகிறா. அண்ட் ஆல்சோ அதை விட ஒரு ஸ்டெப்பு போய் அவள் டாமினன்ட் ஆயிடுவா. யூனோ மென் ஆர் கெட்டிங் ஸ்கேர்ட் ஆஃப் விமென் பிகமிங் லைக் தெம். ஓகே, எதனால இருக்கும்? ஏன்னா அவங்க டாமினன்ட் ஆகிறதா இருக்கட்டும், அவங்க ஏன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எதுக்கு மென் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிலமை வருது? என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து men grow up to wanting to be like their fathers and women grow up wanting not to be like their mothers. எங்கள் அம்மா மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு பொண்ணுங்க நினைப்பாங்க, எங்கள் அப்பா மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு பசங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுதானே பழகியிருக்க ஒரு விஷயம். திடீர்னு நீங்கள் வந்து இல்லை என்னால் உங்கள் அம்மா மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது இது வரைக்கும் அவங்க நினச்ச ஜெண்டர் ரோல்ஸ் வந்து மாறுது. அது ஒரு விதமான அன்சர்டனிட்டி. இன்னொன்று என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டயலாக்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, நான் தான் அந்த வீட்டில் வந்து லைக் ஹெட்டு, நான் சொல்கிற டெசிஷன் தான், இது ஏன் வீடு, இங்கே இருக்க வரைக்கும் நான் சொல்கிறது கேளு. ஆமாம், அந்த மாதிரி வந்து உங்களுக்காக தான் நான் உழைச்சி கொட்டுறேன். அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் யூ ஹேவ் சீன் மேன் நாட் லீடிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் டேக்கிங் அத்தாரிட்டி, டாமினேஷன் பண்ணி நம்ம பார்த்ததுனால இப்போது ஒரு அப்பா ஏன் அவர் டாமினேட்டாக இருக்காரு? ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்குது.
ஏன்னா அவர் டெசிஷன் எடுக்கிறார். இந்த 2 விஷயத்த பொண்ணுங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்களும் டாமினன்ட் ஆயிடுவாங்களோன்ற ஒரு இன்னரண்ட் ஃபியர் வந்துடுது. பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஐ திங்க் ஈக்குவாலிட்டினா 2 பேருமே 2 பேரோட தான் பண்ண முடியும், அதுக்கான சாய்ஸ் இருக்கணும். அண்ட் ஐ திங்க் ஈக்குவாலிட்டி ஷுட் பி மாடல்ட். அண்ட் என்னாலே யோசிக்க முடியல எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் வி நீட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தட். இந்த ஜென்ரேஷன் மோர் டுவர்ட்ஸ் சோஷியல் மீடியா அப்சஷனாக இருக்காங்களோ, வேலிடேஷன் அங்கேருந்து எதிர்பார்க்குறவங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு லைக்குக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உடனே என்ன மெசேஜ் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உடனே ஃபோனை டச் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், மோர் டுவர்ட்ஸ் அண்ட் உள்ள வேலிடேஷன் கிடைக்காதனால, இன்டர்னல் கிடைக்காதனால எக்ஸ்டர்னல் மூலியமாக அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக அது இருக்குது. அது ரிலேஷன்ஷிப் சார்ந்து கிடையாது. பட் ஜென்ரலி வந்து நோட்டிஃபிகேஷன் ஒர்க்ஸ் லைக் கேம்பிளிங் மிஷின், அந்த ஜாக்பாட் மிஷின்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸ்லாட் மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது சிலது வந்து மொக்க நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், சிலது வந்து நமக்கு பிடிச்சதாக இருக்கும். ஸோ ஈச் டைம் வி ஓப்பன் த ஃபோன் வி எக்ஸ்பெக்ட் சம்திங் அண்ட் ஓப்பன். அண்ட் ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் இட் வில் ஓப்பன் இன் த நெக்ஸ்ட் டைம். ஸோ டெஃபினட்டாக இட் டஸ் ட்ரிகர் ஒரு ரெஸ்பான்ஸ் வேர் யூ ஆர் இன்சைட் அ டோபமைன் லூப். எல்லைக்கு மூவியில் ஒரு சீன் இருக்கும். லைக் ஹீரோயினோட அம்மா தீமாவோட அம்மா வந்து சோஷியல் மீடியா அப்சஷனாக இருப்பாங்க. எப்போவுமே ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது, அடுத்து என்ன பண்ணலாம், கண்டென்ட் பண்ணலாமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தீமா கேட்பாங்க, ஒரு குட்டி பொண்ணாக இருப்பாங்க, எனக்கு கேக் செஞ்சு கொடுக்குறீங்களா, என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் வந்து கேக் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுக்கோ. இந்த மாதிரி எமோஷனல் நெக்லெக்ட் இருக்குது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல, ஏன்னா அந்த சோஷியல் மீடியானால தான் கிடைக்கல. அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம அம்மா வந்து நம்ம வந்து பார்த்துக்கோன்னா நானும் சோஷியல் மீடியாவில் தான் கான்டென்ட் பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணணும் நினைக்கிறாங்க. இது ஃபியூச்சரில் அந்த குழந்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது என்ன மாதிரி பாதிப்புலாம் ஏற்படுது? ஓகே, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீமாவோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் தட் இஸ் சம்திங் வி ஹேவன்ட் தாட் அபவுட். உண்மையாகவே சின்ன வயசுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருந்தால் சோஷியல் மீடியாவுக்கு அந்த குழந்தை எப்படி யோசிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட கேரக்டரே ஷீல் பிகம் அ பீப்புள் ப்ளீசர், எஸ்பெஷலி டு ஹர் மாம். ஆக்சுவலி ஷீல் ட்ரை டு ப்ளீஸ் எவ்ரிபடி. புரியுதா? ஏதாவது ஒரு விஷயம் சினிமேட்டிக்காக பண்ணால் உடனே ஃபோட்டோ எடுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வாட்டி நடந்ததுன்னா போதாது, ரிப்பீட் பண்ண இன்னொரு வாட்டி எடுக்கிறது. ஸோ கண்டிப்பாக சோஷியல் மீடியாலே வளர்ந்த ஒரு குழந்தைய அவள் வந்து ஷீல் எண்ட் அப் பீப்புள் ப்ளீஸிங் அதர்ஸ். அண்ட் அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா வென்எவர் எப்படி மார்க்ஸ் பேசிக்லி ஸ்கூல் மார்க் வாங்குற மாதிரி தானே, நிறைய லைக்ஸ் வாங்குறியா, அப்போ லைக்கும் மார்க்கும் ஒன்று தானே அப்படி பார்த்தா. அதாவது வந்து ஆப்வியஸ்லி படிப்பு டிஃப்ரெண்ட், பட் அந்த குழந்தை சைட்லேருந்து நான் நல்லா மார்க் வாங்கினா எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், நான் நல்லா லைக் வாங்கினா எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், இந்த எமோஷன் சேம் தானே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வளர்ந்தா ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they will try to make a content out of everything நினைக்கிறேன், if they grow up like that. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த டைமுக்கு ரொம்ப நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.